அரண்மனை பெண்கள் வேண்ட கலைக்கோட்டு முனிவர் அவர்களுடன் சென்றது. வணக்கம் அன்பர்களே. கம்பராமாயண பயணத்திலே நாம் ஒரு முக்கியமான கட்டத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். காட்டில் தவ வாழ்வு வாழ்ந்து கொண்டிருந்த கலைக்கோட்டு முனிவரை நகர வாழ்வின் பக்கமாய் ஈர்க்க அனுப்பப்பட்ட அந்த அழகிய இளம் பெண்கள் சில நாட்கள் வந்து பழகினார்கள். பழங்கள் கொடுத்து உபசரித்தார்கள். அவரும் அந்த பழங்களின் சுவையில் லயித்ததை நாம் முந்தைய பாடலில் பார்த்தோம். இனி என்ன நடக்கப் போகிறது? இன்ன பல்பகல் இறந்தபின் திருநல் நுதல் மடந்தையர் நவை இல் மாதவன் தன்னை எம் இடத்தினும் சார்தல் வேண்டும் என்று அன்னவர் தொழுதலும் அவருடைய ஏகினான். அருமையான பாட்டு. இதை எப்படி கம்பர் நமக்கு சொல்றார் பாருங்கள். இன்ன பல்பகல் இறந்தபின், இந்த வகையிலே, அதாவது தினந்தோறும் காட்டுக்கு வர்றது, பழங்கள் கொடுக்கிறது, முனிவரோட பேசுறது, இப்படி பல நாட்கள் கழிஞ்சு போச்சு. ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, பல நாட்கள். ஒரு பழக்கத்தை, ஒரு பிணைப்பை உருவாக்க எவ்வளவு நாட்கள் ஆகுமோ அத்தனையும் ஆச்சு. இந்த நாட்கள் அந்த தபோதனரான கலைக்கோட்டு முனிவருக்கு இந்த உலகத்துல இந்த மாதிரி அழகான பெண்கள் இதெல்லாம் இருக்குங்கிறதே புதுசு. அவருக்கு என்ன தெரியும்? திருநல் நுதல் மடந்தையர் அப்படின்னா நல்ல நெற்றியை உடைய, அதாவது அழகு பொருந்திய நெற்றியை உடைய அந்த இளம் பெண்கள். மடந்தையர்னா இளமையான பெண்கள். அத்தனை அழகும் கவர்ச்சியும் கொண்ட அந்த பெண்கள் முனிவர் மனம் முழுசா தங்களுக்கு கட்டுப்பட்டுடுச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. நவையில் மாதவன் தன்னை. இங்க கம்பர் ஒரு அற்புத பதத்தை பயன்படுத்துறாரு பாருங்க. நவையில் மாதவன். நவைனா குற்றம், இல்னா இல்லை, மாதவன்னா பெரும் தவத்தை செய்தவன். எந்த குற்றமும் இல்லாத, உலக இச்சைகள் எதுவுமே இல்லாத, அசுத்தமில்லாத மனசு கொண்ட அத்தனை பரிசுத்தமான அந்த முனிவரை எம் இடத்தினும் சார்தல் வேண்டும் என்று. ஐயனே, எங்களிடத்துக்கும் நீங்க வரணும், அங்கேயும் வந்து எங்களை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. கேட்கறதுக்கு ரொம்பவே பணிவான, மரியாதையான அழைப்பு மாதிரி இருக்கும். ஆனா இது ஒரு ராஜதந்திரத்தோட உச்சக்கட்டம். மன்னன் இட்ட காரியத்தை முடிக்க இவங்க போடும் வலை. ஆண்டவர் தொழுதலும் அவரோடு ஏகினான். அந்த பெண்கள் அப்படியே பணிந்து கை கூப்பி விழுந்து வணங்குறாங்க. ஐயனே, நீங்க எங்கூட வரணும்னு கெஞ்சுற மாதிரி கேட்க, அத்தனை நாள் காட்டிலேயே இருந்த உலக ஞானமே இல்லாத அந்த முனிவர் வேற எதுவும் யோசிக்காமல், சந்தேகப்படாமல் அந்த பெண்களோட புறப்பட்டு போனாராம். என்ன ஒரு ஏமாளித்தனம், என்ன ஒரு அன்பு, என்ன ஒரு நம்பிக்கை! இங்க கம்பர் உணர்த்த வர்றது என்னன்னா, தவத்தால் அத்தனை பெரிய சக்தியை பெற்றிருந்தாலும் உலக அனுபவங்கள் இல்லாத ஒருத்தருக்கு இந்த உலக சூழ்ச்சிகள் புரியாதுங்கிறது தான். கலைக்கோட்டு முனிவரின் இந்த வெகுளித்தனமான இயல்பு அவர் தவத்தில் எவ்வளவு தூய்மையானவர் என்பதைத்தான் நமக்கு உணர்த்துது. ஆக திட்டமிட்டபடியே அந்த அரண்மனை பெண்கள் கலைக்கோட்டு முனிவரை காட்டிலிருந்து வெளியே கொண்டு வரும் பணியில் வெற்றி பெற்றுவிட்டார்கள். அவர் அவர்களுடன் கிளம்பிவிட்டார். அடுத்து என்ன நடந்தது? அந்த முனிவர் எப்படிப்பட்ட உணர்வுகளை பெற்றார்? அதைத்தான் அடுத்த பாடலில் கம்பர் நமக்கு காட்சியாக்கப் போகிறார். அடுத்த பாட்டில் சந்திப்போம்.